தெரியுமா? எதிரியை கூட எதிரியும் துரோகியும் நமக்கிட்டே தான் இருக்கு. எதிரி என்பது நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடியது, துரோகம் என்பது நமக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் எதிரி நமக்கு வெளியில் இருப்பான், துரோகி நமக்குள்ள இருக்கிறான்னா யாருங்க? இந்த ஐம்புலன் தான். நம்ம கூடவே இருந்து நமக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு போய் அதல பாதாளத்துல தள்ளிடும். ஐம்புலன் என்ன பண்ணும்? அதல பாதாளத்துல நம்மளை தள்ளிடும். சிவபுராண பாட்டுக்கு வரலான்னு நினைப்போம், அப்பதான் அங்க முக்கியமான செய்தி ஒன்று போகும். அந்த செய்தியை பார்த்தோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? மறுபடியும் சீரியலுக்கு போயிடுவோம், சிவபுராணத்தை மறந்துடும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம அலைபேசி எடுங்க, அதில் எடுத்து கூகுளில் போய் நமக்கு தேவையானது ஒன்று தேடணுமா, இடையில ஒரு விளம்பரம் வரும், அதை தளர்க்கு போனோமா என்ன ஆகும்? அடுத்த நம்ம தேவை செய்திக்கு போயிடுவோம். நாம் எதுக்கு உள்ளே போனோமோ அதை விட்டுட்டு மற்ற செய்திக்கு போயிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு நாம் இங்கே இந்த இடத்துக்கு வந்தோம், அங்கே போய் நின்று யோசனை பண்ண மாத்தோம் தெரியும். நம்ம அடியாருடைய ஒரு வரலாறு தேட வந்தோம், இது நம்ம இங்கே கொண்டு வந்து இருத்திருச்சு.